இவங்கெல்லாம் தெரிஞ்சு பேசுறாங்களா, தெரியாம பேசுறாங்களா, இல்ல நம்ம என்ன பேசினாலும் மக்கள் நம்பிருவாங்கன்னு யோசிச்சு பேசுறாங்களான்னு நிறைய டவுட்ஸ் வர அளவுக்கு தான் ஒரு சிலர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்னலாம் பேசுறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம டீடைலா இங்க பார்க்க போறோம். அடுத்த லைன் அப்புறட்டா கட் பண்ணு, அதே இடத்துல சுத்தாத. வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டே டு டே வித் மீ டிடி. இன்னைக்கு நாட்டுல என்ன நடக்குது தெரிஞ்சுக்கலாமா? டூர் போக நீங்க ரெடியா? ஃபேமிலி டூர், சோலோ டூர், அட்வென்ச்சர் டூர், குரூப் டூர், ஆபீஸ் டூர், ஸ்கூல் டூர், ஹனிமூன் எந்த ட்ரிப்பா இருந்தாலும் ஃபேமஸ் ஸ்டார் டூரிசம் ஈஸியா அரேஞ்ச் பண்ணி தராங்க. பெஸ்ட் பேக்கேஜஸ், எக்ஸலன்ட் சர்வீஸ் அண்ட் ஃபுல் ஜாலி எக்ஸ்பீரியன்ஸ்க்கு கேரண்டி. சோ எதுக்கு வெயிட்டிங்? ஃபேமஸ் ஸ்டார் டூரிசம் இப்பவே கான்டாக்ட் பண்ணுங்க. பேங்க் விசிட் இல்லாமல், கமிஷன் இல்லாமல் உங்கள் உடனடி லோன் வசதிக்கு அனிருதா ஃபினான்ஷியல் சர்வீஸ். கால் 9629542973. இன்னைக்கு நிறைய சிறப்பம்சங்கள் நிறைஞ்ச ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம். முதலாவதா சொல்லணும் அப்படின்னா காந்தி ஜெயந்தி, மகாத்மா காந்தி அவர்களுடைய பிறந்தநாள். நாட்டுக்காக பல தியாகங்களை செஞ்சு நிறைய விஷயங்களை நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்த ஒரு சிறப்பம்சம் அப்படிங்கிறது அவர்கிட்ட இருக்கு. இன்னைக்கு அவரை போற்ற வகையில முதல்ல நான் தலை வணங்கி இந்த டேவை ஸ்டார்ட் பண்றேன். ரெண்டாவது, இன்னைக்கு 100 years ஆஃப் RSS. இதே விஜயதசமி சிறப்பு நாள்ல 1925ல இந்த RSS அப்படிங்கிற இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது. இது இந்தியாவிலேயே மிகப்பெரிய இந்து தேசியவாத அமைப்பா பார்க்கப்படுது. இந்த RSS, அதாவது ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒழுக்கம், ஒற்றுமை, இந்துத்துவம் இது எல்லாத்தையும் ஊக்குவிக்கிற வகையில தான் இந்த அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டுச்சு. இப்ப வரைக்குமே இதை கடைபிடிச்சிட்டு தான் இருக்காங்க. ஆனா மக்கள் கிட்ட இந்த RSS பத்தி தப்பான ஒரு அபிப்பிராயத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அமைப்பு இந்துக்களுக்கு மட்டும்தான் சாதகமா வேலை செய்யும், மத்த எந்த மக்களையுமே கண்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி என்னென்ன நெகட்டிவ் ஷேட்ஸ் கொடுக்க முடியுமோ எல்லாத்தையும் கொடுத்து வச்சிருந்தாங்க. ஆனா உண்மையா RSS யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஒரு சில உதாரணங்கள் எடுத்துக்கலாம். வயநாடு லேண்ட்ஸ்லைட் நடந்தப்பையா இருக்கட்டும், அகமதாபாத் பிளைட் கிராஷ் நடந்தப்பையா இருக்கட்டும், சுனாமி வந்தப்பையா இருக்கட்டும், இந்த மாதிரி இந்தியா மோசமான சூழ்நிலைகளை சந்திச்ச போலாம் முதல்ல களத்துல இறங்கி மக்களுக்கு சேவை செஞ்சது இந்த RSS அமைப்பு தான். இந்த அளவுக்கு மிகப்பெரிய அமைப்பா ஆரம்பிக்கப்பட்டதுல இருந்துதான் பாஜக மாதிரி பல கட்சிகளும் இன்னும் நிறைய அமைப்புகளும் வந்துச்சு. அந்த வகையில இந்த RSS அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டு இன்னியோட 100 ஆண்டு நிறைவு பெற்றிருக்கு. இதுக்கு பாஜகவினுடைய மாநில தலைவரான நயினார் நாகேந்திரன் அவர்கள், முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலை அவர்கள், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்னு பலரும் வாழ்த்துக்களை தெரிவிச்சு இந்த நாளை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் இந்தியர்கள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு இருந்தாலும் இந்தியாவுக்கு ஒரு கேடு விளைவிக்கணும் இல்ல தப்பான விஷயங்களை ஊக்குவிக்கணும் அப்படின்னா அதுக்கான ஆள் வெளியே வர தேவையில்ல, இந்தியாவுக்குள்ளேயே இருக்காங்கன்னு ப்ரூவ் பண்ற மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்துட்டு தான் இருக்கு. நம்மளும் அதை பார்த்துட்டு தான் இருக்கும். இதுக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது யாரு? இந்த சோ கால் சோஷியல் மீடியாஸ். இப்ப அதை தொடர்ந்து சிபிஐனுடைய ஜெனரல் செக்ரட்டரியா இருக்கக்கூடிய டி ராஜா அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதாவது நக்சல்ஸ் வைக்கக்கூடிய ப்ரப்போசல் அப்படிங்கறத முதல்ல கவர்மெண்ட் காது கொடுத்து கேட்கணும். அது என்னது? நக்சல் முக்த் பாரத். அதாவது நக்சல் முக்த் பாரத்னா இந்தியாவில நக்சல்ஸே இல்லாத ஒரு பாரதத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நக்சல் முக்த் பாரத் அப்படின்றது கொண்டு வரப்பட்டுச்சு. ஆனா இதையே இவர் எதிர்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதுக்கு முன்னாடி கூட காங்கிரஸ் முக்த் பாரத்னு சொன்னீங்க, இன்னும் கொஞ்ச நாள் போச்சு அப்படின்னா கம்யூனிஸ்ட் முக்த் பாரத்னு கூட நீங்க சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு குற்றம் சாட்டி பேசியிருக்காரு. முன்னாடியே நம்ம பார்த்திருக்கோம், இந்திய அளவுல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த நக்சலைட்ஸுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது ரொம்ப பெரும் அளவுல இருந்தது. கிட்டத்தட்ட 180 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருந்தது. அது மொத்தத்தையும் தான் நம்ம ரெட் காரிடார் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா மத்திய அரசு சார்பிலையும் உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்களுடைய மாஸ்டர் மைண்ட்னாலையும் இந்த ரெட் காரிடார் அப்படிங்கிறது முழுக்கவே அழிக்கப்பட்டு இப்போ இந்தியாவிலேயே வெறும் 18 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல, அதுவும் ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் இந்த நக்சல் ஊடுருவல் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவுமே சமீபத்தில் அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னாரு? 2026 மார்ச்க்குள்ள நக்சல்ஸே இல்லாத பாரதத்தை கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருந்தாரு. 2024 में अपने इतिहास के साल के इतिहास के सबसे ज्यादा 270 नक्सली को न्यूट्रलाइज करने का काम 1 साल के अंदर किया गया. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், இந்த நக்சலைட்ஸால பொதுமக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க, எவ்வளவு பொதுமக்கள் தேவையே இல்லாம அவங்க உயிர்களை தியாகம் பண்ணிருக்காங்க அப்படின்னு. அதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஸ்டெப் தான் இந்த நக்சல் முக்த் பாரத் அப்படிங்கிறது. ஆனா இதையே இவர் எதிர்க்கிறாரு அப்படிங்கிறப்போ இவரோட ஐடியாலஜி தான் என்ன? நக்சலைட்ஸ்க்கு ஆதரவா பேசுறாருன்னா இவரை எந்த ஆங்கிள் தான் சேர்க்கறது அப்படின்னு பலரும் கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கு பதில் அளிக்கிற விதமா மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்கள் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. और ये जो वामपंथी भाई नक्सलियों के बचाव में खड़े होते हैं, हमारे लोग हैं, क्यों मारना चाहिए? हम नहीं मारना चाहते,
290 मारे गए क्योंकि उनके हाथ में हथियार थे। 290 के सामने 1090 गिरफ्तार किए हैं। जहां गिरफ्तारी संभव थी वहां हमने गिरफ्तार भी किए हैं और वो आज कानून की कोर्ट में। और उसके साथ 1090 के साथ 881 सरेंडर कर दिए। ये बताता है कि सरकार का अप्रोच क्या है। सरकार का अप्रोच ये है कि हम पूरा प्रयास करते हैं नक्सली को अरेस्ट करने का, सरेंडर कराने का, मौका भी देते हैं, एक अच्छी सरेंडर पॉलिसी भी लेकर आए हैं। मगर जब आप हाथ में हथियार लेकर भारत के निर्दोष नागरिकों को मारने के लिए निकलते हो, तब सुरक्षा बलों के पास और कोई चारा नहीं होता, गोली का जवाब गोली से ही देना होता है। அதுல அவர் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, எக்காரணத்தை கொண்டும் நக்சலைட்ஸ் கிட்ட நெகோசியேஷன் வைக்கிறதுக்கு நாங்க தயாராவே கிடையாது. கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட நக்சலைட்ஸ் இப்ப கொல்லப்பட்டிருக்காங்க, 1000க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருக்காங்க, 800க்கும் மேற்பட்டோர் சரண்டர் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட்டை பொறுத்த அளவுல இந்த நக்சலைட் சரண்டர் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு பாலிசி இருக்கு. சரண்டர் ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்லது. ஆனா அதையும் தாண்டி துப்பாக்கி எடுத்து மக்கள் கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்றாங்க, அவங்களோட உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட குண்டுகளுக்கு நம்ம குண்டுகள் பதில் சொல்லும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருக்காரு. இவருடைய இந்த கருத்தை பத்தியும் சிபிஐனுடைய ஜெனரல் செக்ரட்டரியான டி ராஜா அவர்களோட கருத்தை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்படியே தமிழ்நாட்டுக்கு வந்தோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க ஒரு விஷயம் அப்படின்றது முன்னாள் அமைச்சரான செந்தில் பாலாஜி அவர்கள் கொடுத்த பிரஸ் மீட் தான். இந்த பிரஸ் மீட்ல எக்கச்சக்கமான கேள்விகள் எழுந்திருக்கு. எனக்கு இல்லங்க, மக்களுக்கும் சரி, பாஜகவினோட முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலை அவர்களுக்கும் சரி, எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் சரி, என்ன கேள்விகள் அப்படிங்கறத டீடைலா பாத்திரலாமா? எதிர்க்கட்சி சார்பில் கேட்கப்படுற கேள்விகள் என்ன அப்படின்னா, இந்த கரூர் ஸ்டாம்பேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா தாவேகா கட்சி சார்பில் இதை சிபிஐ விசாரணைக்கு மாத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. விஜய் அவர்கள் மீது செப்பல் வீசப்பட்டிருக்கு, இதை யார் வீசினாங்க, வேணுமனே வன்முறை தூண்டப்பட்டதா அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான கேள்விகள் எழுந்திருக்கு. இந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கிறதுக்குள்ள முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வாலண்டியரா ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்றாரு. டிஜிபியா இருக்கட்டும், ஏடிஜிபியா இருக்கட்டும், இவங்களும் வந்து ஒரு பிரஸ் மீட்டை கொடுக்குறாங்க. இப்ப இதெல்லாம் பத்தாதுன்னு செந்தில் பாலாஜி அவர்களும் ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்து பக்கம் பக்கமா பேசியிருக்காரு. அப்படின்னா எதுக்கு எல்லாரும் வாலண்டியரா சரண்டர் ஆகுறாங்க, எந்த விஷயத்தை இவங்க சொல்றதுக்கு யோசிக்கிறாங்க, எந்த விஷயத்தை இவங்க மக்கள் கிட்ட சொல்லணும்னு யோசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகளை கேட்டிருக்காரு. இந்த பக்கம் அண்ணாமலை அவர்கள் இன்னும் ஒரு சில முக்கியமான கேள்விகளே கேட்டிருக்காரு. அவர் கேட்டிருக்க கேள்வியுமே, இவ்வளவு நாட்கள் எங்க இருந்தீங்க, என்ன பண்ணீங்கன்னே தெரியல, ஆனா திடீர்னு நீங்க இப்ப வந்து பிரஸ் மீட் கொடுக்குறீங்கன்னா அதுக்கான காரணம் என்ன, எந்த ஒரு விஷயத்த மக்கள் கிட்ட திணிக்கணும், முக்கியமா உங்களோட கருத்துக்களை திணிக்கிறதுக்காக தான் இந்த பிரஸ் மீட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. சரி, அதெல்லாம் கூட விடுங்க. ஆனா செந்தில் பாலாஜி அவர்கள் முக்கியமா பேசி இருக்க கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன 10 ரூபாய் செந்தில் பாலாஜி நீங்க கூப்பிடுறீங்க, ஆனா அது கிடையாது. டாஸ்மாக்ல முறைகேடுகள் இப்ப மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி ஆட்சியிலுமே நடந்திருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஒன்று சொன்னாரு, அதை பாருங்களேன். 2016 இருந்து 21 வரைக்கும் இது போன்ற ஒரு சம்பவங்கள், அதாவது டாஸ்மாக்ல 10 ரூபாய்க்கு கீழே கூடுதலா வசூலிக்கப்பட்ட அது சம்பந்தமான புகார்கள் வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டது 7540. இப்ப போன அதிமுக ஆட்சியில் 10 ரூபாய்க்கு மேல கூடுதலாக வசூலிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டது 8666. இது கடந்த அதிமுக ஆட்சியில் வசூல் பண்ண அபராத தொகை ஏறத்தாழ 14 கோடி ரூபாய் அந்த ஆட்சியில வசூல் பண்ணிருக்காங்க. அபராத தொகைகள் இந்த மாதிரி கூடுதல் விலைக்கு விற்றவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அபராத தொகையை வசூலிச்சிருக்காங்க. 2021க்கு பிறகு திமுக ஆட்சியில இதன் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை, அதாவது 10 ரூபாய்க்கு கீழே தொடுக்கப்பட்ட விசாரித்து எடுக்கப்பட்ட நடவடிக்கை 18,253. 18,253 விசாரிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்ட புகார்கள். அதேபோல 10 ரூபாய்க்கு மேல 2,356 இது நடவடிக்கை எடுக்கப்பட்டு 8,51,00,000 ரூபாய் அவர்களிடமிருந்து அபராதமாக வசூலிக்கப்பட்டிருக்கின்றன. நான் கொஞ்சம் வெளிப்படையாவே உங்ககிட்ட சொல்றேன். நான் இப்ப இந்த 5 வருஷத்துல இது போன்ற புகார்கள் வருகின்ற பொழுது அந்த கூடுதல் தொகை ஒருவருக்கு செல்லுகிறது என்று சொன்னால், கடந்த 5 ஆண்டு அதிமுக ஆட்சியில் இதுபோன்று கூடுதலாக வசூலிக்கப்பட்ட தொகை எடப்பாடி பழனிசாமிக்கு சென்றது.
அப்ப இன்று முதல் எடப்பாடி பழனிசாமி 10 ரூபாய் பழனிசாமி என்று அழைக்கப்படலாம். நான் யதார்த்தமா சொல்றேன். இதே சூழல் தான் கடந்த அதிமுக ஆட்சியிலே இருந்துச்சு. இதே போலதான் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. அதை விட கடுமையான நடவடிக்கை இப்பொழுது எடுக்கப்பட்டிருக்கு. அவங்க எடுத்த விட 2 மடங்கு புகார்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு அபராதம் வசூலிக்கப்பட்டிருக்கு. அப்ப கடந்த ஆட்சியில் இருக்கப்பட்டது இப்ப நீங்க வசூல் பண்ணது ஒருத்தருக்கு போகுது அப்படின்னு நீங்க சொல்லி அவங்களுடைய பேச்சுக்கள் இருந்தால் அப்ப அவங்களுடைய கருத்து அவங்க ஆட்சியில் வசூலிக்கப்பட்டது அவருக்கு போயிருக்கு. அவர் அதை ஒத்துக்கணும். பரவாயில்ல, செஞ்ச தப்ப ஓப்பனா ஒத்துக்கிட்டாலும் இன்னொருத்தவங்க மேல பழிய போட்டுட்டா நம்ம தப்பே செய்யலன்ற மாதிரி ஆயிடும்ன்ற ஒரு டெக்னிக்கை தான் இங்க யூஸ் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். அதாவது அவர் குறிப்பிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ திமுக அரசு இருக்கப்போ டாஸ்மாக்ல நடக்கக்கூடிய ஊழலான காசுகள் எல்லாத்தையும் யார் வாங்கிக்கிட்டு இருக்காங்களோ அதே மாதிரிதான் அதிமுக ஆட்சியில இருந்தப்போ எடப்பாடியார் வாங்கிட்டு இருந்தாருன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போ நீங்க ஊழல் செஞ்சது தப்பில்ல, டாஸ்மாக்ல 1000 கோடி ரூபாயை எடுத்தது தப்பில்ல, அதை நீங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறதும் தப்பில்ல. அதிமுக சார்பில் அது நடந்திருக்கு, அப்போ அதெல்லாம் நடந்துச்சு, அதை ஏன் யாருமே கேள்வி கேட்கலன்றதா உங்களுக்கு ஃபீலிங்கா? ரைட்டான்னு கேக்குறீங்களா மிஸ்டர் விஜய்? உங்க எண்ணம் ராங். யூ ஆர் டோட்டலி ராங். இப்போ இந்த பிரஸ் மீட்டை பொறுத்தளவுல ஒரு கேள்விதான் மைண்ட்ல வருது. இந்த பிரஸ் மீட்டை நீங்க எதுக்காக வச்சீங்க? கரூர் ஸ்டாம்பேட்ல மக்களுக்கு இப்படி ஆயிருக்கேன்னு வருத்தம் தெரிவிக்க வச்சீங்களா, இல்ல 10 ரூபா பாலாஜின்னு என்ன கூப்பிடாதீங்கன்னு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கறதுக்காக வச்சீங்களான்னு மக்கள் எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது மட்டும் கிடையாது, அண்ணாமலை அவர்கள் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டிருக்காரு. என்டிஏ கூட்டணி சார்பில் உண்மை அறியும் குழு அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதுல ஒரு பெண் ஒருத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த கூட்டத்துல, அந்த பிரச்சார கூட்டத்துல கத்தி குத்து நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ கத்தி குத்து நடக்கிற அளவுக்கு ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா இது மட்டும் கிடையாது. இதுக்கு முன்னாடியே பார்த்தோம், போலீஸ் தடியடி நடத்தியிருக்காங்க, ஆம்புலன்ஸ் நடுவுல வந்திருக்கு, கரண்ட் கட் செய்யப்பட்டிருக்கு, ஜெனரேட்டர் ஆஃப் செய்யப்பட்டிருக்குன்னு எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகள் வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இப்ப இந்த கத்தி குத்தும் ஆட் ஆயிருக்கு அப்படிங்கிறப்போ இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்கு, சீக்கிரமே விசாரணை ஆணையம் இதுக்கு சரியான ஒரு முடிவை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி அவர் தெரிவிச்சிருக்காரு. இது மட்டும் கிடையாது, ஒரு வீடியோ சோசியல் மீடியா முழுக்க வைரல் ஆச்சு. அது என்ன அப்படின்னா, பெண் ஒருத்தவங்க அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு தெளிவுரையை கொடுத்துக்கிட்டு இருக்கும் போது பின்னாடி காவலர் ஒருத்தர் ஒரு சைகையெல்லாம் காமிச்சு அவங்களை மிரட்டுற மாதிரியான ஒரு வீடியோ தான் அது. அதை பத்தி இந்த பிரஸ் மீட்ல ஒரு செய்தியாளர் செந்தில் பாலாஜி அவர்கள்ட்ட கேக்குறாங்க. முன்னாடியே நம்ம பார்த்தோம், முதலமைச்சர் கிட்ட ஏன் போலீஸ்காரங்க போதுமான அளவு இல்லைன்னு கேட்டதுக்கு பதிலே சொல்லாம கிளம்பி போனார் இல்லையா? அதுக்கு ஈக்குவலா செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, அந்த வீடியோவை நான் பார்க்கவே இல்லை, ஒருவேளை இருந்துச்சுன்னா நீங்க அனுப்புங்க, நான் நடவடிக்கை எடுக்கிறேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு நீங்க சொன்ன வீடியோ நான் பார்க்கல, அது எந்த இடத்துல நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அப்படியா, எனக்கு அப்படி இருந்துச்சுன்னா நீங்க எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. நான் காவல்துறை காவல் ஆய்வாளர் இது மாவட்ட காவல் கண்காணிப்பு அனுப்பிச்சு விட்டு அது யாருன்னு பார்க்க சொல்றேன். அஜித்குமார் கொலை வழக்குல தமிழ்நாடு முதலமைச்சர் உடனே சிபிஐக்கு மாற்றினாங்க. இது அதே மாதிரி நிறைய சந்தேகங்கள் உடற்கூறு ஆய்வு அவசரங்கள் செய்யப்பட்டது. இது சிபிஐக்கு மாற்ற சொல்லி சார், அது சம்பந்தமானது எல்லாம் நேற்று தெளிவா அரசு கூடுதல் தலைமைச் செயலாளரும் ஏடி சீஃப் சார் உள்ளிட்ட அரசு துறை செயலாளர்கள் எல்லாம் தெளிவான விளக்கங்கள் கொடுத்துட்டாங்க. மிக தெளிவான விளக்கங்கள் நேற்று முழுவதுமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இன்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களில் நான் முன்வைத்திருக்கக்கூடிய நீங்கள் கேட்ட கேள்விகளில் மிக தெளிவான விளக்கங்கள் இருக்கின்றன. எனவே இன்னை பொறுத்தவரை இனிமேல் வரக்கூடிய நாட்களில் எந்த தொலைக்காட்சிகளும் பத்திரிகைகளும் சீர்தூக்கி பார்த்து இடங்கள் ஒதுக்கப்பட்டதில் தொடங்கி பாதுகாப்புகள் வரை அரசினுடைய நடவடிக்கை சிறப்பாக இருக்கிறது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். எந்த அரசியல்கள் கூட்டம் நடத்தினாலும் அவருடைய பங்கு என்பதை சொல்ல வேண்டிய கடமை பொறுப்பும் உங்களிடத்தில் இருக்கின்றன. இந்த அரசியல் கட்சி அரசு இதை செய்யும், அரசியல் கட்சிகள் இதை செய்ய வேண்டும், அந்த கடமைகள் சரியாக நடந்ததா என்பதை ஒரு விவாதமாக எடுத்து கூட நீங்கள் அதற்குடைய கருத்துக்கள் சொல்ல வேண்டியது உங்களுடைய பொறுப்பாக இருக்கலாம். ஆக நடந்திருக்கக்கூடிய சம்பவங்கள் ஒரு துயர சம்பவம். அந்த துயர சம்பவங்களில் இனி வரக்கூடிய நாட்கள் அது இது போன்ற துயரங்கள் இல்லாத அளவிற்கு அனைவரும் சேர்ந்து முன்னெடுக்க வேண்டும். எனவே மீண்டும் ஒரு முறை இப்படிப்பட்ட ஒரு துயர சம்பவத்தில் இரவோடு இரவாக கரூருக்கு வருகை வந்து ஆறுதலை சொல்லி அனைத்து நடவடிக்கைகளும் எடுப்பதற்கு பல்வேறு மாவட்டங்கள், திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர், திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர், பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மருத்துவ குழுக்கள் அதற்கான முழு ஏற்பாடுகளையும் செய்த முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் மாவட்ட மக்களின் சார்பாகவும் எங்களது சார்பாகவும் நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அரசியல் இயக்கங்களை சார்ந்தவர்கள் வந்திருக்கின்றார்கள், நல்லெண்ணத்தோடு அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இனி கரூர் மாவட்டம் என்பது இது போன்ற நிகழ்வு இல்லாத அளவிற்கு, தமிழ்நாடும் என்பது இது போன்ற நிகழ்வு இல்லாத அளவிற்கு அனைவரும் சேர்ந்து உருவாக்கப்பட வேண்டும். நிவாரணத்தை பொறுத்த வரைக்கும் சில நேரங்கள் நேற்று கூட சில நேரங்கள் சொன்னாங்க, பாதிக்கப்பட்ட அந்த கரூர் மாவட்டத்தில் 41 பேர்ல 10 பேர் வேறு மாவட்டங்கள், கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க இறந்தவங்க 31 பேர். 31 குடும்பங்களுக்கும் நாங்களே நேரில் சென்று
இரங்கலை சொல்லி அவர்களுக்கான அந்த உதவித்தொகை முதலமைச்சர்கள் கொடுத்த 10 லட்சம் ரூபாய்க்கான அந்த நிதி உதவியை வழங்கிவிட்டு வந்திருக்கின்றோம். அதனால யாருக்கும் அதுல பாக்கி இல்லை. காயமடைந்தவர்களுக்கு நேற்று 5 பேருக்கு கொடுத்திருக்கிறோம். மீதி இருக்கிறவங்களுக்கு இப்ப தயார் பண்ணிருக்கோம். அது எப்படி எந்த ஒரு பிரஸ் மீட்டா இருந்தாலும் எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் பேசணுமோ உங்க சார்பில் எந்த விஷயங்கள் மட்டும் மக்கள் கிட்ட போகணுமோ அதுக்கு மட்டும் பேசுறீங்களே, மத்தபடி இந்த எதிர்பக்கத்துல இருந்து கேட்கிற ஒரு கேள்விக்கு கூட நீங்க பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. எந்த வகையில சார் இது நியாயம்னு மக்கள் எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. திருவண்ணாமலையில ஆந்திராவை சேர்ந்த பெண் ஒருத்தவங்களை தமிழ்நாடு காவலர்களே பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. இப்போ அந்த பெண் மருத்துவமனையில இருக்காங்க. அந்த 2 காவலர்களையும் பணியிடை நீக்கம் செஞ்சிருக்காங்க. இந்த ஒரு மாதத்துல மட்டும் தமிழகத்துல 127 பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கு. இதுல மோசமான விஷயம் என்ன அப்படின்னா 95 பேரு குழந்தைகளும் சிறுமிகளும் தான். இதுக்கு பல கட்சி தலைவர்களும் அவங்களுடைய கண்டனங்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு ஏன் MP கனிமொழி அவர்கள் கூட இந்த மாதிரி நடந்திருக்க கூடாது, உடனடியா இதுக்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. இந்த பெண்கள் பாதுகாப்பு அப்படின்னு வரப்போ இரும்பு கரம் கொண்டு செயல்படுவோம்னு முதல்வர் சொன்னாரு. இப்ப இந்த இரும்பு கரம் துருப்பிடிச்சு போச்சா என்ன? மேக்சிமம் இந்த பாலியல் வன்கொடுமை வழக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எடுக்கக்கூடிய ஆக்ஷன் என்னவா இருக்கு? 18 வயசு கீழே இருக்காங்க அப்படின்னா போக்சோ வழக்கு போடப்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்க. 18 வயசுக்கு மேல இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லுவாங்க. காவல் அதிகாரிகளே இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னா அவங்களுக்கு பணியிடை நீக்கம், பணி மாற்றம் இந்த மாதிரி தான் நடக்குமே தவிர ஆக்சுவலா இதுக்கான தண்டனை என்ன, அது கொடுக்கப்படுமா அப்படிங்கறது தான் ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. இதுக்கு முதல்வர் என்ன பதில் சொல்ல போறாரு? I don't care. இன்னொரு பக்கம் தேனியில இருக்கக்கூடிய சில்வார்பட்டி அரசு பள்ளியில பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1200க்கும் மேற்பட்ட புத்தகங்களை சரக்கு வாகனம் மூலமாவும் 2 வீலர் மூலமாவும் திருடிட்டு போற முயற்சியில ஒரு சிலர் ஈடுபட்டிருக்காங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் அதை வீடியோவா எடுத்து வைரல் பண்ணியிருக்காங்க. எதுக்காக இந்த மாதிரியான ஒரு செயல்ல ஈடுபட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியா எழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அரசு பள்ளிகள் எடுத்துக்கிட்டோம்னா எப்ப வேணா யார் வேணா வரலாம் போலாம், பில்டிங்ஸ் எந்த நிலைமையில வேணாலும் இருக்கலாம், அதெல்லாம் கேள்வியே கேட்க கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அவல நிலையில தான் அரசு பள்ளி இருக்கு. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணாரு அன்பில் மகேஷ் அவர்கள். இந்த அரசு பள்ளிகளுக்கு என்ன மாதிரி தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க போறாரு? மாணவர்களுடைய எதிர்காலத்தை சீர்குலைக்க போறாரா இல்ல சீர்திருத்தத்துக்கான முயற்சியிலேயாவது இறங்க போறாரான்னு எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவ்வளவு ஏன் தமிழக சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் இதுவே போதும். இன்னைக்கு காந்தி ஜெயந்தி, டாஸ்மாக் எல்லாமே மூடி இருக்கும்ன்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனா கோயம்புத்தூர் மற்றும் ஒரு சில பகுதிகளில் டாஸ்மாக்ல கடையை திறந்து வச்சிருக்காங்க. காலையில் 8 மணில இருந்தே சேல்ஸ் எல்லாம் படு ஜோரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் யாரோ சொன்னதுக்கு அப்புறம் ஆக்ஷன் எடுத்துட்டோம், நாங்க கடையை மூடிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அளவுக்கு தைரியம் வருது அப்படின்னா தமிழகத்தினுடைய நிலைமை எப்படி இருக்குன்றத புரிஞ்சுக்க வேண்டியது நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய கடமையா தான் இருக்கு. தமிழகத்துல நடக்கக்கூடிய இந்த மாதிரி அவல நிலைகளை பத்தி கேள்வி கேட்கறதா இருக்கட்டும், இல்ல அந்த கரூர் ஸ்டாம்பேட் பத்தி கேள்வி கேட்கறதா இருக்கட்டும், எதை பத்தி கேட்டாலும் நாங்க அதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டோம். நீங்க எங்களை பத்தி பேசுனீங்கன்னா எங்களை ஜஸ்டிபிகேஷன் பண்ணிக்கிறத மட்டும் தான் நாங்க குறிக்கோளா வச்சிருப்போம்னு நிறைய பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்க. சோ இவங்களெல்லாம் பாக்குறப்போ உங்களுக்கு என்ன சொல்லணும்னு தோணுது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னைக்கு கர்ம வீரர் காமராஜர் அவர்களுடைய நினைவு தினம். அவரு பல திட்டங்களை மக்களுக்காக கொண்டு வந்து எல்லாருடைய வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்தினதுல ஒரு முக்கிய பங்காற்றி இருக்காரு. அதுல அவர் பண்ண சிறப்பான விஷயம் அப்படின்னா மதிய உணவு திட்டம் தான். இந்த மதிய உணவுக்காகவே ஸ்கூலுக்கு போய் அதனாலேயே படிச்சு மேல வந்த பலரும் இன்னைக்கு இருக்காங்க. அவங்களையும் நம்ம பார்க்க முடியுது. அந்த வகையில கல்வியில ஒரு சிறந்த மாற்றத்தை கொண்டு வந்த தலைவர் அவருடைய நினைவு தினம் அப்படிங்கிறப்போ அவரை நினைவு கூறுறதுல உண்மையானவே நான் பெருமையா ஃபீல் பண்றேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பேசு தமிழா பேசு வெப்சைட் இப்போ ஆக்டிவா இருக்கு. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. டாடா பாய். பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.